வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்குறது நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கேன் அந்த இட்லி மாவில் வச்சு ஒரு போண்டா பண்ணியிருக்கேன். இது தொடர்ந்து அல்டிமேட்டான தக்காளி கொத்தமல்லி சட்னி. இட்லி பட்டர் 250 கிராம், அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இட்லி மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக போடுங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம். இந்த மிளகு சீரகம் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா அந்த இட்லி மாவில் புளிப்பு தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு அந்த இட்லி மாவு புளிச்ச மாவு சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தி ஆகாது. அதனால் இந்த மிளகும் சீரகம் கொஞ்சம் போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதனால தான் மிளகும் சீரகம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பெருங்காயம். இந்த பெருங்காய பவுடர் போட்ட பிறகு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம் சொல்லியிருப்பேன். அதாவது மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 50 கிராம் போடலாம், கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா 75 கிராம் போடலாம். ஸோ உங்களோட இட்லி மாவு எந்த அளவு பக்குவத்து இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். போண்டா மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவு எடுத்து நீங்கள் கையில் இப்படி சின்ன சின்ன துண்டாக விட்டிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி விழணும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு நம்மளோட விரலை சின்ன பவுலில் இருக்க அந்த தண்ணியில் டிப் பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த மாவு தொட்டு நீங்கள் போடும்போது நல்லா ஷேப் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விழணும். இந்த மாதிரி விழுகிறதுக்கு நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா நம்மளோட விரலில் கொஞ்சம் மாவு எடுக்கிறோம். எடுத்த பிறகு அந்த பவுலில் ஒரு கார்னர் பகுதியில் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள், அதாவது ரொட்டேட் பண்ண சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா சைஸ் கரெக்டாக வரும். நீங்கள் எந்த ஒரு போண்டா போட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான பக்குவமாக சைஸஸ் அழகாக ரவுண்டாக வரும். ஹோட்டலில் போனால் போண்டா பார்க்குறதுக்கு அழகாக ரவுண்டாக போட்டிருக்காங்களே, நம்ம வீட்டில் மட்டும் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பழகுங்க, அழகாக வரும். இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் இந்த போண்டா மாவு நீங்கள் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். போட்ட பிறகு ஆயில் ஃப்ளேம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறோம். அதாவது அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா வெந்து வரும். அதே டைம் நல்ல கலர் கொடுக்கும். அதே டெம்பரேச்சர், அதாவது நீங்கள் ஓப்பனிங் ஆரம்பித்த டெம்பரேச்சரில் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் அப்பப்போ ஏற்றம் இறக்கம் இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரை பண்ணுற பக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் போண்டா நல்லா சாஃப்டாக கொடுக்க முடியும். எப்படி உளுத்தம் பருப்பை வீட்டில் நல்லா சூப்பராக அரைச்சா மட்டும்தான் போண்டா நல்லா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரை பண்ணுற பக்கமும் இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டுன்னு வச்சுங்க, அடாடா ஒரு சூப்பரான போண்டா ரெடி. இது தொடர்ந்து அல்டிமேட்டான தக்காளி கொத்தமல்லி சட்னி. தக்காளி 6 நம்பர், நறுக்கிய கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி 50 கிராம், பூண்டு 10 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, முழுதனியா 3/4 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மண்சட்டியில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முழுதனியா, வேர்க்கடலை, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகமாக போகக்கூடாது.
உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருப்பேன், கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருப்பேன். அதே டைமில் இந்த குவான்டிட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போதும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கலர் மாறுமே தவிர, ஆனால் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா முறுமுறுன்னு வராது. அதாவது நீங்கள் வாயில் போட்டுனா கடக்கு முடக்குன்னு இருக்கணும். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சூடாகட்டும் சொல்லி வச்சுருங்க. இன்னொரு மண் சட்டியில் திருப்பியும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சில பேருக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் காஞ்ச மிளகாய் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காரம் வேணால் ஒன்று பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய். இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இந்த தக்காளி ஒரு 90% அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு தான் கொத்தமல்லி போடணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தக்காளி வதங்காமல் போட்டிங்கன்னா நீங்கள் அரைச்சி நீங்கள் சட்னி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா பச்சை வாசனை வந்துடும். ஏங்கிட்டனா இதில் வெங்காயம் போடாமல் நம்ம டேரெக்டாக தக்காளியை வதக்கி இந்த ப்ரிப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் சொல்கிறேன், வெங்காயம் போட்டால் பேலன்ஸ் பண்ணிவிடும். சம்டைம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி முடித்த பிறகு இந்த கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை மசாலா இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுங்க. எதுக்காக தனியாக அரைக்கிறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த தக்காளியோட போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரையாது. அதனால தான் தனியாக அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியான பவுடர் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இட்லிக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி, கொத்தமல்லி இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ண ஒரு அல்டிமேட்டான தக்காளி கொத்தமல்லி சட்னி. இதுக்கு பிறகு முக்கியம் என்னன்னா அந்த தாளிப்பு தான், கடைசியாக போகிற தாளிப்பு. கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அல்டிமேட்டான சட்னி ரெடி.